கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 6. நீ ஆல்ரெடி நம்ம 5ல் பார்த்தா எல்லாமே சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதை பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம 6 பண்ணுறோம். இந்த 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தட் மீன் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த டேட்டாஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும். அதில் போயிட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு ரிப்போர்ட் விசார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. ரிப்போர்ட் விசார்டுங்கிற கிளிக் பண்ணுறீங்க. அதில் டேபிளில் பேரோல்னு வந்திருக்கும். எம்ப்ளாய் ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் ஆஸ் இட் இஸ் வந்திருக்கும். அதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இந்த பக்கம் எடுக்கிறீங்க. எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு அதை நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இந்த மாதிரி வருதுங்களா, லோனு அது இது லிட்டலஸ்க்கு எல்லாமே வந்துருச்சா. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்போர்ட் விசார்டில் ஒரே நிமிஷம் இதில் போயிட்டீங்க. ஓகே, இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுது. ஓகேவா, இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. இதை வந்து என்ன பண்ணணும் சார், எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு ஆக்சுவலாக இது பேரோல் கிடையாது, இது வந்து ஒரு இது மட்டும்தான். பாருங்க, டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் வரல. மறுபடியும் டேபிளில் போயிட்டீங்க, க்ரியேட் போகிறீங்க, ரிப்போர்ட் விசார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. வழக்கம் போல் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இதோட நிற்குதா. ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் அழுத்துறீங்க. நெக்ஸ்ட் அழுத்துனீங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா, அடுத்தது இது அசெண்டிங்கில் இருக்குது, டிசெண்டிங்கில் அசெண்டிங்கில் வைக்கணும், கீழே அசெண்டிங்லேயே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து காலம்னரை கிளிக் பண்ணிக்கணும், போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, காலம்னரும் போர்ட்ரேட்டும் தான் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், பாக்ஸை கிளிக் பண்ணக்கூடாது, எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு போட்டுறேன். நெக்ஸ்ட் போட்டால் டைட்டில் இந்த மாதிரி வருதா. இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஆக்சஸ் 2007 தான் கிளிக் பண்ணணும். ஆக்சஸ் 2007 கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா ப்ரிவ்யூ மோடுக்கு பதிலாக மாடிஃபை மோடை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, மாடிஃபை மோடை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ். ஓகே, ஃபினிஷ் கொடுத்தா என்ன வந்துடுது, இங்கே பாருங்க, அழகாக எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் லொட்டுலுஸ்க்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடுது. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு வந்து பேரோல் இந்த இடத்துல எல்லாமே இருக்குதுங்க சார், நான் வந்து இதை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், இதை அப்படியே டைப் பண்ணி சும்மா பெருசு பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஏபிசி கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டட் இந்த மாதிரி அடிக்கணும் சார். அடிச்சுட்டு நான் சென்ட்ரைஸ் பண்ணிக்கிறத அடிச்சுட்டு சென்டர் பண்ணுறதுக்கு தெரியும் இல்லையா, இந்த சென்ட்ரைஸ்டு பண்ணிக்கிறேன். சென்ட்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் சார் நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், போல்டு பண்ணிக்கலாம், இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சைடாக திருப்பிக்கலாம், அண்டர்லைன் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்டர் அடித்து எடிட்டே பண்ணுறேன். பே ஸ்லிப்பு ஓகேவா, பே ஸ்லிப்புன்னு போட்டுட்டேன். ஓகேவா, போட்டுட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு உனக்கு எல்லாமே இதில் வந்துடுச்சு. சரிங்களா, ஓகேவாப்பா. இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் எல்லாமே வந்துருச்சா. ஓகேவாப்பா. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி ஷீட்னு ஓப்பன் ஆகிருக்கு இல்லையாப்பா, இதை டைப் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி ஷீட் ஓப்பன் ஆகிருக்கும். ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் ஆளுங்கிற இடத்துல டெக்ஸ்ட் 24 இல்லை 28ன்னு வரும், அதில் கிளிக் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் பண்ணுங்கள், இந்த சைடில் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து செஞ்சு கட்டுறேன் பாரு. பேரோலில் கிளிக் பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பே கிளிக் பண்ணுறேன், ப்ளஸ் கொடுக்குறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், டிஏ டபுள் கிளிக்கு ப்ளஸ்ஸு கொடுக்குறேன். அடுத்தது ஹவுஸ் ரெண்ட்டு ப்ளஸ்ஸு டபுள் கிளிக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது ப்ளஸ்ஸு பிஎஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஓகேவா, கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றீங்க, சேவ் ஆயிடுது. க்ரியேட் போகிற ரிப்போர்ட் போகிறீங்க, ரிப்போர்ட் பேரோல் வந்துருச்சு. அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூங்கிற கமெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்கப்பா. முடிச்சுட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஓகேப்பா, உனக்கு இது வரைக்கும் 6 எக்ஸசைஸ் முடிஞ்சுச்சு. அடுத்தது 7வது எக்ஸசைஸ் மறுபடியும் பார்க்கலாம்.